நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஏன் வந்து வண்டி மண்டி ஆப்பை சூஸ் பண்ணணும்? நானே ஒரு கார் டீலர் தாங்க. மோர் தென் 25 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஒரு கஸ்டமர் வந்து கார் எடுக்கணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிறது வந்து we felt the thing. இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா we have introduced. பாஸ்ட் 4 months மட்டும் 265 கார்ஸ் வந்து 265 கார்ஸ் வந்து வண்டி மண்டி ஆப் மூலிமா சேல் ஆகிருக்கு. தமிழ்நாடுல இப்போ இருக்கிற லீடிங் கார்பரேட்டுக்கு செகண்ட் நாங்கள் இருக்கிறோம். மதுரை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, கம்பம், திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், தென்காசி, நாகர்கோவில் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்துருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய பேன் இண்டியா சைட்ஸ் எல்லாமே மெட்ரோ சிட்டிஸ் இந்த சிட்டிஸில் மட்டும்தான் இருக்கிறாங்க. எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இருக்கிறாங்க. Tier 2 சிட்டிஸ் முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். நிறைய வெப்சைட்டில் எல்லாத்துலேயும் வந்து ஒன்லி பிக்சர்ஸ் தான் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து வீடியோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நாங்கள் வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னா அந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஆடியோவை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா, இப்போ நான் தான் அந்த கார் விற்கிறேன், இந்த கார் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்குங்க, ஒரு டாக்டரோட காருங்க, ரொம்ப ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாரு, இந்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தா பிடிக்கும் அப்படிங்கிறது நான் இங்கிலீஷில் டைப் பண்ண முடியாது இல்லையா, எவ்வளோ தூரம் டைப் பண்ண முடியும். அப்போ அந்த ஆடியோங்கும்போது நீங்கள் அதை கேட்கும்போது ஓகே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக ரீச் ஆகும். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே அருணா. கார் வாங்கணுன்றது எல்லாரோட ஒரு கனவாக இருக்கும், ஆசையாக இருக்கும். அதுவும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அது ஒரு ஃபயரான ஒரு விஷயம். ஸோ நான் ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறேன், நான் எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது, எந்த பிளாட்ஃபார்மில் வாங்குறதுன்ற டவுட் இருக்கும். இந்த எல்லா டவுட்ஸுக்கையும் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கூட இருக்கார் வண்டி மண்டி ஆப்போட ஃபவுண்டர் திரு சஞ்சீவ் குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நாங்கள் நிறைய டீலர்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு கார் டீலிங்காக ஒரு ஆப்பெல்லாம் இது பண்ணலான்ட்டு யோசிச்சுருக்கும்போது இந்த பேர் வந்து ரைஸ் ஆச்சு. அப்புறம் வந்து இது எப்படின்னா வண்டிங்கிற வேர்டு வந்து ரொம்ப கேஷுவலான வேர்டு, எல்லாத்துலேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. மண்டிங்கிறது மார்க்கெட். ஸோ கார் மார்க்கெட்டுங்கிறது தமிழ் பேரில் வண்டி மண்டி அப்படின்னு சொல்லி வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சோம். இது வச்சதில் நல்லா வரவேற்பு இருந்தது, நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். ஓகே, தமிழ் மேலே ஏதாவது பற்று இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் மேலே பட்டு இல்லாமல் இருக்காது. நம்ம பேர்லேயே வந்து நம்ம ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பேர் வச்சோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்ட் கார் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பேரில் தான் இருக்குதுங்க. carwale.com, cartrade.com, gaadi.comங்க. ஸோ இப்படி தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து வண்டி மண்டி தமிழ்நாட்டிலேருந்து செய்கிறோம், நம்ம தமிழ் பேரை வைப்போம் அப்படின்ட்டு நம்ம. இந்த வண்டி மண்டி ஆப் வந்து உங்களுக்கு உருவாகணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் தோணியிருக்கோம்ல, அது எப்போ ஆரம்பிச்சது? ஸோ ஆக்சுவலாக இதோட ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 17 இயர்ஸ் முன்னாடியே இருக்குங்க. நாங்கள் வந்து நானும் இன்னொருத்தர் டைரக்டர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இப்போ ஒரு 15 இயர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கேடிக்குன்ட்டு ஒரு வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கார் டீலர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கொலீக்ஸ் மற்ற கார் டீலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்போ ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு ஃபோன் பண்ணி கேட்டு லெஜரில் எழுதி வச்சு, இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா, ஒரு கார் டீலரை பார்த்து கஸ்டமர் வந்தாங்கன்னா, இப்போ இவங்ககிட்ட இந்த கார் இல்லைன்னா உடனே பக்கத்தில் சோர்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு டேட்டாஸ் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்ட்டு ஒரு ஆளை போட்டு ஒரு லெஜரில் போட்டு எல்லாம் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது சிஸ்டம் நாலேஜ் யாருக்கும் அவ்வளோ இல்லை. இப்போ நாங்கள் 15-17 இயர்ஸ் முன்னாடி கேடிக் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் உருவாக்கணும். கேடிக் அப்படின்னா கோயம்புத்தூர் ஆட்டோமொபைல் டீலர் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு. ஸோ அதுக்கு என்னென்னா, இப்போ வந்து ஒரு 2 பேர்த்த மட்டும் ஸ்டாஃப்ஸை போட்டு சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 100 டீலர்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே அதில் வந்து வெப்சைட்டில் போட்டுரும். அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துரும். இப்போ எப்படின்னா ஒரு கார், ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இனோவா தேடி வரீங்க. இப்போது எங்ககிட்ட ஒரு இனோவா தான் இருக்கும் அந்த டீலர்கிட்ட. அப்போ உடனே உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஒரே கார் காமிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது, சாய்ஸ் கொடுக்கணும். சாய்ஸ் கொடுக்கணுன்னா வந்து மற்ற டீலர்ஸோட இன்வென்ட்ரி வேணும். அப்போது இதில் என்னென்னா, அந்த சைட்டில் போய் வெப்சைட்டில் இனோவான்ட்டு ஃபில்டர் பண்ணால் ஒரு 15-20 கார் வரும், டேட்டாஸ் வரும். ஸோ உங்களுக்கு சாய்ஸும் கொடுக்க முடியும், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டரும் பண்ணணும். இது நாங்கள் 2010-11லேயே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த OLX இல்லை, கார்ட்ரைடில், கார்வாலே இல்லை, இதெல்லாம் நாங்கள் அப்போவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி எல்லா டீலருக்கும் பெனிஃபிட்டாக ஆக்சுவலாக ஒவ்வொரு டீலர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாஃபை போட்டு பக்கத்தில் இருக்கிற டீலர்ஸோட லிஸ்ட் எல்லாமே போட்டு எக்ஸல் ஷீட்டில் போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த சைட் வந்தோன்னா அந்த ஒரு ஸ்டாஃப்கே அந்த வேலையே இல்லை, அவங்க அடுத்த ப்ரொமோஷன் வேலையை பார்த்துடலாம். ஸோ இது சிம்பிளாக வந்து அவங்க ஒரு ஆள் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் செய்கிற வேலையை இந்த வெப்சைட் செஞ்சுட்டு இருந்தது.
எல்லாத்துக்குமே நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்ஸும் உள்ள வர மாதிரி பண்ணியிருக்கோம். அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எங்கள் டீலர்ஸ்க்காக இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு சின்ன லெவலில் தான் அது பண்ணிகிட்டு இருந்தோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த கொங்கு பெல்ட்டுக்குள்ளே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி வண்டி மண்டின்னு ஆப்னு புதுசாக இதை எவால்வ் பண்ணி இதில் வந்து இப்போ ஒரு பப்ளிக் சைட்டாக வந்து உருவாக்கி கொண்டுடலான்னு சொல்லி பண்ணிட்டு. ஓகே, நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வண்டி மண்டியோட தனித்துவம் என்ன? அதாவது மற்ற ஆப்ஸுக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன? பேசிக்காக பார்த்தீங்கன்னா நானே ஒரு கார் டீலர் தாங்க. மோர் தென் 25 இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஸோ அங்கே இன்னொரு டைரக்டர் அவரும் ஒரு கார் டீலர் 30 இயர்ஸாக இருக்கும். இப்போது மற்ற சைட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த இதே செய்கிறாங்க. என்னென்னா அவங்க யாருமே இந்த ஃபீல்டில் இல்லை. அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி இப்போ பையர்ஸை உள்ளே கொண்டு வர சொல்லி செல்லர்ஸை உள்ளே கொண்டு வந்து தே ஒன்லி லுக் இட் ஆஸ் அ பிஸ்னஸ். இப்போ நாங்கள் இது எப்படின்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறனால ஒரு டீலருக்கு எப்படி யூஸ் ஆகும், அதுக்கு எப்படியெல்லாம் இருந்தால் அந்த டீலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கஸ்டமரோட டேஸ்ட், ஒரு கஸ்டமர் வந்து கார் எடுக்கணுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிறது வந்து சின்ஸ் வி ஃபெல்ட் தட் திங், இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற இதிலெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு கார் டீலருக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்னே வச்சுக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட கேள்வி அதுவாக தான் இருந்தது, இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு. நிறைய வெப்சைட்டில் எல்லாத்துலேயும் வந்து ஒன்லி பிக்சர்ஸ் தான் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து வீடியோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ இன்னொரு சைட்டில் வந்து அவங்க இப்போ அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை பார்த்துட்டு. இன்னொரு ஃபீச்சர் என்ன பண்ணியிருக்கோம்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம டீலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெல் எஜுகேட்டட்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் ட்ராப் டவுன் செலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு காருக்கும் ஒரு எனி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், சொல்லணும்னு தோணும் ஒரு டீலருக்கு. அப்போ என்னென்ன இங்கிலீஷில் அது ஒரு ஃப்ரேஸாக டைப் பண்ணணுங்கும் போது எத்தனை பேர்த்துக்கு வரும்ன்றீங்க? நிறைய பேர்த்துக்கு வராது. அப்போ என்ன பண்ண அல்டிமேட்டாக என்ன டைப் பண்ணுறதுன்னு தெரியாமல் இட் இஸ் அ குட் கார், வெல் மெயின்டைன்டு கார், அதோடு நிறுத்திக்கிறாங்க. அவங்க எக்ஸ்பிரஷன்ஸை சொல்ல முடியறதில்ல. ஒரு கார் ஒருத்தர் வந்து விற்கிறாருங்கும்போது அதோட டீட்டெயில்ஸு அதை வந்து அவங்க சொல்லும்போது தான் அந்த வாங்க போகிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். இங்கே தான் நாங்கள் வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னா அந்த காரோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஆடியோவை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா, இப்போ நான் தான் அந்த கார் விற்கிறேன்னு, இந்த கார் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்குங்க, ஒரு டாக்டரோட காருங்க, ரொம்ப ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாரு, இந்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தா பிடிக்கும் அப்படிங்கிறது நான் இங்கிலீஷில் டைப் பண்ண முடியாது இல்லையா, எவ்வளோ தூரம் டைப் பண்ண முடியும். அப்போ அந்த ஆடியோங்கும்போது நீங்கள் அதை கேட்கும்போது ஓகே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக ரீச் ஆகும். ஒரு டீலர் என்ன, ஒரு செல்லர், ஒரு கார் டீலர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து அந்த வண்டி மண்டி ஆப் மூலிமா, அந்த வாய்ஸ் டிஸ்கிரிப்ஷன் மூலிமா அந்த செல்லருக்கு எப்படி ரீச் ஆகுது. ஸோ இட் கெட்ஸ் மோர் கனெக்டட். அப்போ ஆப்வியஸாக வந்துட்டு ஓகே இந்த கார் மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களுக்கு பார்க்கணும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் தி செல்லர், டீலர். அப்போ பையருக்கும் வந்து ஓகே அப்படின்ட்டு தோணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு கார் தேடுறீங்க, எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லவே முடியாது ஆப்வியஸாக. இப்போ நம்ம வெப்சைட்டில் நியர்லி 12,000 கார்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்துட்டு எனக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்போ என்னென்னா கார் ரிக்குவயர்மெண்ட்டுன்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்கோம். அதில் எப்படின்னா உங்களுக்கு என்ன கார் வேணுமோ ஸ்பெசிஃபிக்காக அதை நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணிடலாம். போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த கார் இல்லை, ஃப்யூச்சர் 10 days 15 days 20 days அதுக்கு ஏற்ற மாதிரி யாராவது செல்லரோ இல்லை டீலரோ கார் போஸ்ட் பண்ணால் இமீடியட்டாக நம்ம வெப்சைட் வந்து நம்ம ஆப் வந்து அதை மேட்ச் பண்ணி பையருக்கும் செல்லருக்கும் 2 பேர்த்துக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். நான் இப்போ 10 days முன்னாடி கிடைக்கலான்னு போட்டிருந்தேன், இப்போ யாரோ போட்டிருக்காங்க, சரி அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கு உடனே ஏதாவது மெசேஜ் மாதிரி பாப்பப் ஆயிடும், இன்டிமேஷன் மாதிரி போகும், மெசேஜ் மாதிரி வாட்ஸ்அப்லேயும் போகும், டெக்ஸ்ட் மெசேஜும் போகும், அந்த செல்லருக்கும் போகும், பையருக்கும் போகும். அப்போ அந்த செல்லர் ஒரு கார் டீலர்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிக்குயர்மெண்ட் யாராவது போட்டிருந்தா இம்மிடியட்டாக அவருக்கு ஒரு மெசேஜ் வரும், அப்போவே எனக்கு ஒரு என்கொயரி. ஸோ அவருக்கு ஹீ இஸ் ஆல்சோ ஹாப்பி. அந்த கஸ்டமர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கும்போது அவருக்கும் வந்து நான் தேடின கார் கிடச்சிருச்சு. ஸோ அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அந்த மேப்பில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் எல்லா டீலர்ஸ்க்கும் டிஸ்பிளே ஆகும் த்ரூ அவுட் தமிழ்நாடு. அப்போ வந்து ஒரு சில டீலர்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டன் விஐபி கஸ்டமர்ஸோட கார்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியாது. தெரிஞ்சவங்க கார்ஸ் எல்லாம் ஆட் போஸ்ட் பண்ண வேண்டாம், யாராவது கஸ்டமர் வந்தால் மட்டும் சொல்லுங்கம்பாங்க. நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. அப்போது விஐபிஸ், பொலிட்டீஷியன்ஸ் இவங்களதெல்லாம். அப்போது என்னென்னா அந்த கார்லாம் ஆடே போஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டைரெக்டாக கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன ஒரு விஐபி காருக்கு வாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஆட் போஸ்ட் பண்ணாமே கெட் கனெக்டட். ஓகே. ஸோ அந்த மாதிரி சான்சஸும் வரும். ஸோ
இதில் வந்து ஒரு டீலர் வாட் நாள் எக்ஸ்பீரியன்சஸ் இன் செல்லிங், அது எப்படி ப்ரைவேட்டாக இருக்கணும், பப்ளிக்காக இருக்கணும், எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அதுக்குண்டான சான்சஸ் எல்லாமே இதில் வந்து க்ரியேட் பண்ணி தரோம். இப்போ ஒரு யூஸ்டு கார் நான் வாங்க போகிறேன்னா எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு, இதோட என்ஜின் எப்படி இருக்குது, இந்த காரோட லைஃப் எப்படி வரும் அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்ககிட்ட வாங்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலாக நம்மக்கிட்ட டைப் பண்ணியிருக்கிற டீலர்ஸ் எல்லாமே வந்து மோர் தென் 10 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீலர்ஸ் தான். 10 இயர்ஸ் மேலே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டீலர்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம வண்டி மண்டி இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா அந்த டைப் டீலர்ஸோட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை போட்டிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா டீலர்ஸும் டைப் பண்ணி போகிறோம். அவங்களே எல்லாருமே சொல்கிறாங்க எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டோட ஹிஸ்ட்ரி, நான் ஆக்சிடென்டல் கார்ஸ், அந்த மாதிரி எல்லாம் ஜென்யூன் கார்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுறாங்க. ப்ளஸ் டாக்குமெண்டேஷனு ப்ளஸ் அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுக்கறது எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற கார் தான் கொடுக்குறாங்க. அதுக்காக 100% எல்லாம் சொல்ல முடியாது. 1-2 இப்போ ஒரு சில பையர்ஸ் வந்துட்டு என்னென்னா கார் விற்கணும்னு நினைப்பாங்க. அந்த கார் வந்து மேபி ஆக்சிடென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு கார் வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, திருப்பி ஓட்டுறீங்க, இது வேண்டாம் விற்கணுன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் விற்று தான் ஆகணும். ஒரு எமோஷனலாக நமக்கு அது தோணும். இப்போ நீங்கள் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் அது விற்று தான் ஆகணும். அப்போ நீங்கள் அந்த ஆப்பில் போடுவீங்க. அப்போ உங்கள் அந்த கஸ்டமர் வரும்போது நீங்கள் அதை டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த கஸ்டமர் வந்து ஓகே புரிஞ்சுக்கிட்டு தேல் டேக் இட், அவ்வளோ. இதில் இருக்கிற செல்லர்ஸ் எல்லாமே, இந்த கார் டீலர்ஸ் எல்லாமே வெரிஃபைட் டீலர்ஸ். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு நேரில் போய் அவங்கள பார்த்து விசிட் பண்ணி அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணி அவங்களுக்கு வந்து சேலுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. லீட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகிறது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லி சேலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மந்த்லி ட்வைஸு த்ரைஸு ரெகுலராக விசிட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்னென்னா இந்த ஆப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கிற டீலர்ஸ் எல்லாத்தையும் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு மந்த்லி ட்வைஸு த்ரைஸு விசிட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து காண்டாக்ட்லேயே தான் இருக்காங்க. இன்றைக்கி காரை போட்டுட்டு நாளைக்கு வந்து மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயும் போக முடியாது. அந்த மாதிரி இல்லை. ஏன்னா எல்லோரும் ஷோரூம்ஸ் இருக்கிறவங்க ஜென்யூன் ரெப்யூட்டட் டீலர்ஸுங்க. அது இல்லாமல் நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் விசிட் பண்ணுறாங்க. ஆப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க லொக்கேஷன் முதல் கொண்டு அதில் வந்து போட்டு தான் ஆகணும். அப்போ என்னென்னா நீங்கள் வந்து கார் தேடும்போது நீங்கள் அவங்க லொக்கேஷனே வந்துடும், நீங்கள் டைரெக்டாக அவங்க இடத்துக்கே போய் பார்த்துடலாம். அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பார்த்து தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இப்போ உங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு கியா கார் விற்க வரேன், நான் வந்து ஒரு அமௌண்ட் சொல்கிறேன், இந்த விலையில் நீங்கள் விற்று கொடுங்கன்னு, நீங்கள் வந்து அதே விலைக்கு விற்று கொடுப்பீங்களா? இங்கே தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது மேம். ஆக்சுவலாக வந்து வண்டி மண்டி இஸ் அ பிளாட்ஃபார்ம் தட் கனெக்ட்ஸ் பையர் அண்ட் செல்லர். வி டோன்ட் பர்ச்சேஸ் அண்ட் செல் இட். இது வந்து கார்ஸ் 24 ஸ்பின்னி அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா த்ரூ பேன் இண்டியா லெவல் என்னென்னா தேவர் ஒரு டீலர் தான் அவங்க என்னென்னா கார்ஸ் அவங்க பணம் போட்டு பர்ச்சேஸ் பண்ணி ரீஃபர்னிஷ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணும்போது இட் கம்ஸ் அண்டர் தேர் பேனர். ஸோ அப்போ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சு இது பண்ணுறது, ரிட்டர்ன் கொடுத்தா ரிட்டர்ன் பாலிசி, கேரண்டி, வாரண்ட்டி அதெல்லாம் தராங்க. பட் வண்டி என்னென்னா இங்கே செல்லர்ஸ் இருக்காங்க, இங்கே பையர்ஸ் இருக்காங்க. உங்கள் தேவை என்னங்கிறது அது மூலிமா தேடி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கியா கார் நீங்கள் வந்து சேல் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த ப்ரைஸை நீங்கள் போட்டு வண்டி மண்டியில் போட்டிங்கன்னா அதுக்குண்டான பையர் தேடி உங்ககிட்டயே வந்து நீங்களே நெகோஷியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். டைரக்ட் டீல் தான். வண்டி மண்டி இடையில வந்து எதுவுமே பண்ணாது. உங்ககிட்ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் எப்படி இருக்கும்? அதான் சொன்னேன் இல்லைங்களா, டீலர்ஸ் எல்லாருமே வந்து 10 to 15 இயர்ஸ் இருக்கிறதுனால ஆக்சுவலாக ஒரு டீலர் ரெகுலராக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெஹிக்கிளை ப்ராப்பராக செக் பண்ணி தான் எடுப்பாங்க, டாக்குமெண்ட் சரியாக இருக்குது தான் எடுப்பாங்க. ஏன்னா இது மிஸ்டேக் ஆச்சுன்னா நாளைக்கு அவங்க பிஸ்னஸே பண்ண முடியாது. கரெக்டாக? ஏன்னா இதே ஃபீல்டில் இருக்கும்போது இதில் தான் அவங்க வந்து இருந்தாகணும். ஸோ இதில் தான் கண்டினியூ பண்ணணும். அப்போ எல்லாம் ஜென்யூனாக பண்ணால் தானே கண்டினியூ பண்ண முடியும். ஆப்வியஸாக 1-2 மிஸ்டேக்ஸ் வரும்போது இட் இஸ் சால்வபிள் மிஸ்டேக்ஸ். என்னென்னா அது வந்து பேசி என்னாச்சு அதுங்கிறது இப்போ பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது ஓகே டீலர்கிட்ட எடுக்கும்போது சரி. ஒரு இண்டிவிஜுவல் கிட்டே இப்போ நீங்கள் கார் விற்கிறேன்னு சொல்கிறீங்க, இன்னொரு பையர் வந்து வாங்குறாங்க, உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி டைமில் எங்கள் கஸ்டமர் கேரை கூப்பிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணி அதுவும் பண்ணித்தரோம். இப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னா அந்த மாதிரி டைமில் நாங்கள் ஹெல்ப் பண்ணித்தரோம். ஓகே, நான் இப்போ தான் புதுசாக ஒரு வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு டாக்குமெண்ட் பற்றிலாம் பெருசாக தெரியாது. ஸோ நீங்களே ஹெல்ப் பண்ணிடுவீங்க. செல்லர்கிட்ட பர்டிகுலர் டீலர் ஆஃபீஸில் போகும்போது அவங்களே எல்லாம் கிளியராக பார்ப்பாங்க. அப்படி இல்லை டவுட்ஸ்னால் நீங்கள் கஸ்டமர் கேரை கூப்பிடலாம், தாராளமாக நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ நான் உங்ககிட்ட கார் வாங்கிட்டேன், ஒரு 2 இயர்ஸ் நான் வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அகெயின் வந்து அந்த காரை விற்கணும், அதுக்கும் நான் உங்களையே அப்ரோச் பண்ணலாமா? வண்டி மண்டி சைட்லேயே நீங்கள் போடலாம். ஆப்வியஸாக நல்லா ஃபெமிலியராக இருக்குது, நிறைய செல்லர்ஸ் பையர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் கார் பிடிச்சிருந்தா டேரெக்டாக உங்களே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதுவும் டைரக்ட் டீலிங் மெத்தட்? எல்லாம் டைரெக்டாக.
இடையில வண்டி மண்டி வந்து இடையில ப்ரைஸிங் பண்ணுறதோ எதுவுமே தலையிடுறதில்ல. என்னென்னா வி கனெக்ட் பையர் அண்ட் செல்லர்ஸ். ஸோ அப்போ அந்த பையர் செல்லர் அவங்களே பார்த்து பேசி என்னங்கிறது, பையரோ சரி செல்லரோ சரி அவங்கவுங்க அந்த நார்மலான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்து அவங்க பார்த்து பண்ணிக்கலாம். ஃபேமஸ் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதாவது அந்த ஆப்ஸுக்கும் வண்டி மண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதாவது நம்ம இப்போ நான் இனோவாவில் ஒரு கார் வாங்கணும், இல்லை நான் கியா கார்னிவல் வாங்கணும் அப்படின்னா எனக்கு பர்டிகுலராக இந்த கார் தான் வேணும் அப்படின்னு அது லிஸ்ட் அவுட் பண்ணுமா? இப்போ நான் கியான்னு போனோடனே அது லிஸ்ட் அவுட் பண்ணிவிடும் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ரேட்டில் இருக்குது. அந்த மாதிரி நான் இந்த ரேட்டும் வந்து எனக்கு 5 lakhs to 10 lakhsக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நான் அதில் டிக் பண்ணிட்டேன்னா அதுவே இதாகிடும். இப்போ வண்டி மண்டி ஆப்பில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கியா வேணும்னா கியா வந்து என்ன பட்ஜெட்டில் வேணும், பெட்ரோல் வேணுமா, டீசல் வேணுமா, மேனுவல் வேணுமா, ஆட்டோமேட்டிக் வேணுமா, எந்த ஏரியாவில், சென்னையில் வந்து சென்னையில் இருக்கா, இல்லை சென்னையில் வேளச்சேரியில் திருவள்ளூரில் எங்கே இருக்குது அங்கே ஃபில்ட்ரு பண்ணி இப்போ அந்த இடத்துல எங்கே இருக்குது நியரஸ்ட் லொக்கேஷனில் என்ன இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் போய் பார்த்து எடுத்துக்கலாம். அதை உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் ஃபில்ட்ரு பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் மற்ற ஆப்பில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் இல்லைங்க. உங்கள் ஆப்குள்ளே நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது பேமெண்ட் மெத்தட் இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் ஃப்ரீ தாங்க. பையர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃப்ரீயாகவே ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க எல்லாமே சர்ச் பண்ணி டைரெக்டாக செல்லர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரீ தாங்க. ஓகே, இப்போ நான் உங்கள் ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும்? ஆக்சுவலாக உங்கள் பேர், மொபைல் நம்பர், உங்கள் லொக்கேஷன் இருந்தால் போதுங்க. ஆஸ் அ பையர் நீங்கள் அது மட்டும் இருந்தால் போதுங்க. நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஒரு கார் எதாவது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் வந்து செல்லருக்கு போகும். அந்த செல்லர் காண்டாக்ட் உங்களுக்கும் காமிக்கும், அவங்களும் கூப்பிடுவாங்க, இல்லை நீங்களும் கூப்பிட்டு பேசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் போய் கார் பார்க்கும்போது மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க. சார், வண்டி மண்டி ஆப்பில் டீலர்ஸோட ஆன்போர்டிங் எப்படி சார் நடக்குது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸு ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டீலர் ஷோரூமே போய் விசிட் பண்ணி அவங்கள பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க லொக்கேஷனோட சேர்ந்து தான் வந்து உள்ளே வந்து ஆன்போர்டிங்கே கொண்டாடுறோம். அவங்க இப்போ ஒரு கார் ஒரு டீலரோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அவங்க ஆன்போர்டிங்லேயே ப்ரொஃபைல்லே இருக்கும். அப்போ அவங்க கார் எங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து போஸ்ட் பண்ணுறாங்க, அத்தனையும் அது வந்து வெரிஃபை பண்ணி தான் நாங்கள் வந்து உள்ள ஆன்போர்டிங் கொண்டு வரோம். அது இல்லாமல் இருக்கிற டீலர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 10-15 இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே. ஸோ அப்போ வந்து ஆப்வியஸாக வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது எல்லாமே ஆன்போர்டிங் ஆட்டோமேட்டிக்காக வராங்க. எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நேரடியாக போய் பார்த்து தான் பண்ணுறாங்க. எல்லாமே அங்கே இருக்கிறாங்களா நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் இப்போ வந்து ஆன்போர்டிங்கே கொண்டு வராங்க. நிறைய ஆப்ஸ் இருக்குது. டீலர்ஸ் வந்து ஏன் வந்து வண்டி மண்டி ஆப்பை சூஸ் பண்ணோம்? இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார் டீலரும் ஒரு கார் ஷோரூம் வச்சு கார் விற்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்லைனில் தான் வந்து சேல்ஸ் எல்லாமே வந்து நல்லா போயிட்டுருக்குது. ஸோ வந்து ஆஃப்லைனுங்கிறது முதல்ல இருந்தது, இப்போ அந்தளவுக்கு ரீச் இல்லை. இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் எல்லாமே மேக்ஸிமம் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்துட்டு ஒரு யூஸ்டு காருக்காக ஒரு ஆன்லைன் வெப்சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 2-3 சைட்ஸ் தான் இருக்குது. இந்த பேன் இண்டியா சைட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. டு பி வெரி ஃப்ரேங்க், என்னென்னா ஒரு டீலருக்கு வந்துட்டு அதை வந்து அஃபோர்ட் பண்ணி அதில் போட்டு அதிலேருந்து எடுக்கணுமான்ட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ எப்படின்னா ஒரு ஆன்லைன் ப்ரொமோஷன் ஒரு டீலருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர பேர்டனாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்போது வண்டி மண்டி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய டீலர்ஸ் உள்ளே வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேமஸான ஆன்லைன் சைட் இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்க 1 மந்த்துக்கு சார்ஜ் பண்ணுறது நாங்கள் 6 மந்த்ஸுக்கு தான் பண்ணுறோம். அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு இதை தான் கொடுக்குறோம். அதுலேயும் வந்து சிம்பிளாக ரீச் ஆகிற அளவுக்கு அவங்க நல்லா யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளே வருவாங்க. அப்போது எவ்ரி ஒன் கேன் கம் இன் டு திஸ் ரேஸ். இப்போ அந்தளவுக்கு காஸ்ட்லியாக வச்சா நிறைய பேர் போயிடுறாங்க. ஒரு சிலர் மட்டும் எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வருது. அப்போ நிறைய டீலர்களுக்கு வந்து அடுத்த ஆன்லைன் ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்க நிறைய பேர் திகச்சு போயிருக்காங்க. அது இந்த Tier 2 சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியல. நான் இன்ஸ்டாவில் எஃபியில் எல்லோரும் போடுறாங்க, நான் எங்களுக்கு இது யாராவது ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் போடணும், இல்லை நான் இது எப்படி ப்ரமோட் பண்ணுறதுங்கிற மாதிரியே அந்த டைலமாலேயே. ஸோ இதெல்லாம் வந்து வண்டி மண்டிங்கிறது வந்து அந்த மாதிரி டீலர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயின் சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து Tier 2 முதல் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, கம்பம், திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், தென்காசி, நாகர்கோவில் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய பேன் இண்டியா சைட்ஸ் எல்லாமே மெட்ரோ சிட்டிஸு இந்த சிட்டிஸில் மட்டும்தான் இருக்கிறாங்க.
மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ தூரம் போகிறதில்ல. பட் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் வந்து டைப் பண்ணி உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து எல்லா இப்போ Tier 2 சிட்டிஸ் முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுதுல டீலர்ஸாக வந்துட்டேன். எனக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? இதில் எப்படி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும்? இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீலருக்கு சப்போர்ட்டிவாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ யூஸ்வலாக மற்ற சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆட் போஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான இதை கொடுத்துருவாங்க, அதோட முடிஞ்சதுங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸு நீங்கள் ஆட் போஸ்ட் பண்ண முடியலன்னா அவங்க நேரடியாக போய் இருந்து அவங்க ஸ்டாக்கை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களால முடியலன்னா பேக் அண்ட் டீமுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நாங்களே போஸ்ட் பண்ணி தரோம். அவங்களுக்கு வர லீட்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணி தரோம். நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த கஸ்டமர்ஸுக்கு ஃபாலோ பண்ணி இந்த டீலர் பாயிண்டில் தான் இருக்குது நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த கஸ்டமர்ஸையும் புஷ் பண்ணி தரோம். டீலர்ஸ்க்கு புஷ் பண்ணி தரோம். அவங்க வாசப்படியில் போய் அந்த கஸ்டமர் நிற்கிற வரைக்கும் நாங்கள் புஷ் பண்ணி தரோம். இவ்வளோ தூரம் யாருமே செய்கிறது இல்லைங்க. எந்த ஒரு வெப்சைட்லேயும் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் டீம் இல்லை, யாரும் கொடுக்கறதில்ல. நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் எங்கிட்ட ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னால் போதும், நாங்களே ஸ்டாக் அப்டேட் பண்ணி தரோம். அதில் வந்து லீட்ஸ் தானாக ஜென்ரேட் ஆகும். அந்த லீட்ஸ் நாங்களே ஃபாலோ பண்ணி தரோம். உங்கள் ஆஃபீஸ்க்கு கஸ்டமரை அனுப்பியும் வைக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு ஆப் வந்து என்ன பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த பிஸ்னஸுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி தரோம். அவங்க வந்த கஸ்டமர்கிட்ட பேசி டீலை கன்வெர்ட் பண்ணால் போதும். அந்தளவுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி தரோங்க. அதில் இப்போ டீலர்ஸ்க்கு இது எவ்வளோ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்? நான் அதை அப்ளை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி மண்டி ஆப் வந்து ஒரு கார் டீலருக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டுங்கிற மாதிரியே வைங்களேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்கள டெய்லி பிஸ்னஸ் யூசேஜுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இன்வென்ட்ரி அதில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இன்வென்ட்ரி இப்போ வந்து மெயின்டைன் பண்ணும்போது என்னென்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கஸ்டமர், நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட என்னோடய காரை வந்து பார்த்து கேட்டிருக்கிறீங்க. இப்போ வந்து உடனே மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க. அடுத்த வார்த்தை சொல்கிறதே அதுதான். இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீலர்ஸு உடனே அவங்க கேலரிக்குள்ளே போய் உங்கள் மொபைல் நம்பரை ஸ்டோர் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு போய் செலக்ட் பண்ணி கேலரிக்குள்ளே போய் அந்த ஃபோட்டோஸ், அந்த காரோட ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி அப்புறம் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் வண்டி மண்டி வச்சுருந்தா அது தேவையில்லை. அந்த இன்வென்ட்ரி போட்டிருக்காங்க இல்லையா, அதை செலக்ட் பண்ணி அப்படியே டைரெக்டாக ஷேர் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸ் போயிடும், காரோட டீட்டெயில்ஸ் போயிடும், செல்லரோட டீட்டெயில்ஸ் போயிடும், செல்லரோட லொக்கேஷன் கார் எங்கே இருக்குன்ட்டு அதுவும் போயிடும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லொக்கேஷன் கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு டைரெக்ஷனே வந்துடும். அப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணலாம். இப்போ இன்னொரு டீலருக்கு ஷேர் பண்ணுமா, அது அப்படியே வந்து அந்த காரோட டீட்டெயில்ஸு ஃபோட்டோஸு டீலர் டு டீலர் தனியாக ஷேர் பண்ணிக்கலாம். மொத்த லிஸ்ட்டு தனியாக ஷேர் பண்ணணுமா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதே மாதிரி ப்ரொமோஷனல் வீடியோ இதில் அப்படி அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த காரோட வீடியோ, அந்த காரோட வீடியோ இதிலிருந்தே FB, இன்ஸ்டா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதில் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களோட அந்த கார் பிஸ்னஸுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதிலிருந்தே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இட் இஸ் லைக் எ பர்சனல் அசிஸ்டண்ட். இது போக இன்னும் வந்து ஃப்யூச்சரில் நிறையா வந்து பிளான்ஸ் பண்ணி டெவலப்மெண்ட்டு வந்து பண்ண போகிறோம். அப்போ இதெல்லாம் பண்ணோம்னா வண்டி மண்டி வந்து ஒரு டீலருக்கு வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துடும். சரி, அந்த ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றி சொல்லுங்கள். இனி ஆப்பில் வந்து நிறையா வந்து சேஞ்சஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டுருக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன் ஸ்ட்ரக்சர்ஸ், நீங்கள் இதிலிருந்தே உட்காந்து உங்கள் லோன்ஸ், EMIs எல்லாமே எப்படி வரும் என்னங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சர்வீஸ் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து அதில் டீட்டெயில்ஸ் வந்து, அதாவது ஒரு யூஸருக்கு வந்து நாளைக்கு எங்கே ஒரு ஸ்டக் ஆகிட்டிங்க, எங்கே ஒரு இடத்துல வந்து சர்வீஸ் சென்டர் தான் இருக்கா அப்படின்னா அதில் லிஸ்டிங் வரும். அப்புறம் என்னென்னா ஒரு கார் பையர் சர்ச் பண்ணுறவங்களுக்கு, இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கார் வைஸ் தான் எல்லாம் சர்ச் பண்ணுவீங்க. இப்போ எப்படின்னா போஸ்ட் பண்ணியிருக்கிற டீலர் வைஸ் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஊரில் எந்தெந்த டீலர்ஸ் இருக்காங்கன்னா அந்த லிஸ்ட்டு தனியாக எடுத்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அந்த டீலரோட போஸ்டிங்ஸ்குள்ளே போய் அவங்க மொத்த கார்ஸ் அவங்களுக்கு தனியாக பார்க்கலாம். இப்போ எனக்கு பிடிச்ச டீலரை நானே சூஸ் பண்ணி நீங்களே சூஸ் பண்ணி அப்படியும் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ எந்த மாதிரி அந்த டீலர்ஸோட லிஸ்டிங்ஸ் தனியாகவே நாங்கள் காமிப்போம். அவங்க நீங்கள் எந்த ஊரில் எந்த ஒரு அவுட்லெட்டை பற்றி நீங்கள் திடீர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஊரில் இவங்க இருக்காங்களே, இது எங்கே போய் தேடுறது அப்படின்னா வண்டி மண்டி ஆப்பில் தேடலாம். நீங்கள் போய் அந்த அவுட்லெட்டு அவங்களோட கார் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அதில் இருக்கும், அவங்கள பற்றி வீடியோ இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எந்த வகையான சர்ச்சஸ் கூட வந்து பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் யோசித்து அதெல்லாமே கொண்டு வந்துட்டுருக்குறோம். இனி சேஞ்சஸ் இருக்குது. பேன் இண்டியா லெவலில் போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தமிழ்நாடுல எல்லாம் நல்லா டைப் பண்ணி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியா, அப்புறம் பேன் இண்டியா போகிறதுக்கு பிளான் பண்ணி. ஓகே, இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு
அப்படின்னா இந்தியா லெவலில் எப்போ போக போகிறீங்க அப்படின்ற கொஷின் வரும்ல. ஃபஸ்ட்டு தமிழ்நாடுல வந்து வி ஆர் ஸ்டார்டட் ப்ரூவிங் அவர் செல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் 1300 டீலர்ஸ் பக்கத்தில் வந்து டைப் உள்ள வந்திருக்கிறாங்க. ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி, டயர் 1, டயர் 2, டயர் 3 முதல் கொண்டு எல்லாருமே உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து பிஸ்னஸ்ஸு கன்வர்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது வண்டி மண்டியில் நான் ஏன் காரை போடணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை கேட்டிங்க. ஒரு டீலர் வந்து நான் ஏன் காரை போடணும் அப்படின்னா, காரை போடுறீங்க, பிஸ்னஸ் வந்து நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். பட் இப்போ இல்லை, வந்து வி ஹவ் ஸ்டார்டட் ப்ரூவிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாஸ்ட் 4 மந்த்ஸில் மட்டும் 265 கார்ஸ் வந்து வண்டி மண்டி ஆப் மூலிமா சேல் ஆகிருக்கு. 265 கார்ஸ் வந்து வண்டி மண்டி ஆப் மூலிமா சேல் ஆகிருக்கு. இன்னும் சொல்கிறேன், திஸ் கவுண்ட் இஸ் மச் பிக்கர் தென் ஒன் ஆஃப் த கார்பரேட்ஸ். ஸோ வி ஆர் வந்து தமிழ்நாடுல இப்போ இருக்கிற லீடிங் கார்பரேட்டுக்கு செகண்டு நாங்கள் இருக்கிறோம். இப்போ இருந்த செகண்டு அவங்க வந்து தேர்டு ஃபோர்த்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் செகண்ட் வந்துட்டோம். லீடிங் கார்பரேட்ஸுக்கு நாங்கள் செகண்ட் வந்துட்டோம். அந்தளவுக்கு வந்து பிராண்ட் ப்ரமோஷன் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். மக்கள் விரும்பி வாங்குறாங்க. வண்டி ஆப் மூலிமா சர்ச் பண்ணி கார் வந்து டீலர்ஸ் வந்து எந்த பயமும் இல்லாமல் நம்பிக்கையாக வரலாம். நம்பிக்கையாக தாராளமாக இதில் போஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து திஸ் ஆப் இஸ் ஒர்க்கிங். பிஸ்னஸ் நடக்குது. இந்த 4 மந்த்ஸில் இவ்வளோ கார்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், வண்டி மண்டி ஆப் மூலிமா வாங்குகிற பையர்ஸுக்கு என்ன பெனிஃபிட்டுன்ட்டு நீங்கள் அப்ளைவே கேட்டிங்க. அந்த பாயிண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வண்டி மண்டி ஆப் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணால் 30 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் வந்து வண்டி மண்டி ஃப்ரீயாக அடிச்சு கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ஆப்பில் போய், அந்த வண்டி மண்டி ஆப்பில் போய் கார் பார்த்தீங்க, ஒரு செல்லர்கிட்ட பார்த்தீங்க, ஒரு டீலர் அவுட்லெட்டில் போய் பார்த்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் வண்டி மண்டி ஆப் மூலிமா தான் பார்த்து எடுத்தீங்கன்ட்டு அந்த டீலர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி, இல்லை கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, உடனே எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் அங்கே வந்து நீங்கள் டெலிவரி எடுக்கும்போது உங்களுக்கு 30 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூலை அடிச்சு கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஆஃபர்ஸ் எல்லாம் வரும். நாங்கள் அடுத்தது என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, டாக்குமெண்டேஷன் ஃப்ரீயாக பண்ணி தரலான்னு பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக இருக்குது ஆஃபர்ஸ். ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து, அதாவது இது வந்து ஒரு டீலருக்கு பெனிஃபிட்டு, வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து 2 பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி மண்டி ஆப் மூலிமா வந்துட்டு டிரான்சாக்ஷன் அவங்க பார்த்துட்டு கார் எடுத்தால் வண்டி மண்டிக்கு ஒரு பெனிஃபிட்டு, அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏதோ ஒரு பிளான்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் எவ்வளோ டீலர்ஸ் வண்டி மண்டி ஆப்பில் இருக்காங்க? இப்போ வரைக்கும் 1300 டீலர்ஸ் பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. 2000 டீலர்ஸ் மேலே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து 1300 டீலர்ஸ் பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. நியர்லி 12,000+ கார்ஸ் வந்து இதில் வந்து போஸ்டிங்கில் இருக்குது. இப்போது 4 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா, கவுண்ட் பார்த்தீங்கன்னா, நியர்லி 265 கார்ஸ் வந்து வண்டி மண்டி ஆப் மூலிமா தமிழ்நாட்டில் நிறைய டீலருக்கு விற்றுருக்கு. ஆமாங்க. ரொம்ப நாமினலான ஒரு பட்ஜெட்டில் சப்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல பிளாட்ஃபார்முங்க. இந்த ஆப் வந்து எனக்கு வந்து எந்தெந்த இதில் iOSல கிடைக்குமா, இல்லை நார்மலாக ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் இருக்குதுங்க, iOSலேயும் இருக்குதுங்க. ஓகே ஓகே. அதை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாங்க. நீங்கள் இப்போ iOS ப்ளே ஸ்டோர் இப்போ வண்டி மண்டியை அடிச்சிங்கன்னா வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சார், ஆல் ஓவர் நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க. உங்களோட ஃப்யூச்சர் பிளான்னா, அதாவது இது ஒன்று இதுதான் கீ பாயிண்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? வண்டி மண்டி வந்து ஒரு டீலரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக மாறிடும் சீக்கிரம். அசிஸ்டண்ட்டாகவே மாறிடும். அந்த பிஸ்னஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அது வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவே மாறிடும். எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா கார் டீலர்ஸுக்குமே. எஸ், ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக, சூப்பர் பிளாட்ஃபார்மாக இருக்கீங்க. அதாவது லீடிங்கில் இருக்கீங்க, நம்பர் 2ல் இருக்கீங்க. நீங்கள் எப்படி சார் உருவானீங்க? அதாவது உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக மேம், நாங்கள் வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கேடிக்குங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி வந்து தமிழ்நாடு கோயம்புத்தூருக்குள்ளே வந்துட்டு எல்லா டீலர்ஸ்க்கும் வந்து டேட்டா ஷேர் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது இம்ப்ரவைஸ் பண்ணி அதை அப்படியே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வரலாங்கிறதுக்காக தான் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெக்னிக்கல் டீம் வச்சு அதை அப்படியே வந்து ஆப்பை கன்வெர்ட் பண்ணி அதில் வந்துட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ், ஒரு டீலருக்கு வேணுங்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு டெக்னிக்கல் டீம் வச்சு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் மேலே டிஸ்கஷன்லேயே டெவலப் பண்ணி அப்படியே கொண்டு வந்து லான்ச் பண்ணி ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட்டில் வந்துட்டு நல்லாவே ரீச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 1.5 இயர் மேலே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து ரீச் பண்ணணுன்ட்டு
ஒரு ஸ்ட்ராங் பேக் அண்ட் டீமு, ஃப்ரண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸு டீமு எல்லாமே உருவாக்கி அந்த எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து உட்காந்து ஒர்க் பண்ணி இந்தளவுக்கு வந்து இந்த 1 இயரில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுல நம்பர் 2க்கு வந்து ரீச் பண்ண வந்து அவங்களும் அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் த எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் வித் அஸ். நல்ல டெடிக்கேட்டட் டீமாக இருக்கிறாங்க, நல்லாவே பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதாவது டீம் சைடில் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி டீலர்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் கிடைக்கும்? சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டீலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாக்ஸு, அவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற ஸ்டாக்ஸு ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணி அவங்க ஸ்டாக்கை நாங்களே ஆட் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் அந்த லீட்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த கார்ஸுக்கு வர என்கொயரிஸை ஃபாலோ பண்ணி அந்த என்கொயரிஸை வந்துட்டு கன்வர்ஷன் பண்ணி என்ன சொல்கிறது அந்த டீலர் பாயிண்ட்டுக்கு கஸ்டமர் போய் ரீச் ஆகிற அளவுக்கு நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணித்தரோம். ஒரு ஆஃபீஸில் அவங்க வந்து ஒரு ஸ்டாஃப் போட்டு செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் ஒரு கால் சென்டர் வச்சு பண்ணித்தரோம். கார் பார்க்குற பையர்ஸ்க்கு சரி ஆப்பில் வந்து இந்தளவுக்கு ஃபாலோ பண்ணி அவங்க போகிறாங்கங்கிறது அவங்களுக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த கார் போஸ்ட் பண்ணியிருக்கிற டீலருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. ஹெல்பிங் தம் போத் சைட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி புஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆப்வியஸாக நானும் ஒரு டீலர் தானே. சரி, இது நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேன் இண்டியா அளவுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த வண்டி மண்டி அப்படின்ற நேம் வந்து பேன் இண்டியா அளவுக்கு ரீச் ஆகுமா? கண்டிப்பாக தேவை இருந்தால் ரீச் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே இருக்கிற நம்பர் 1 சைட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் கார் பையர்ஸு, தமிழ்நாட்டில் கார் செல்லர்ஸு. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது நம்ம ஆளுங்க, அதாவது இப்போது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுங்க. ஆனால் ஓனர் மட்டும் ஃபாரினில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அப்படி இல்லைங்க. நம்ம ஆளுங்கனால நமக்காக நம்ம இங்கே மேக் இன் இண்டியாவில் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி இங்கே உருவாக்கப்பட்டது ஃபஸ்ட்டு நமக்காக. இதில் விற்கிறவங்க நம்ம ஆளுங்க, வாங்குறவங்க நம்ம ஆளுங்க, இது உருவாக்குனது நம்ம ஆளுங்க, எல்லாருமே இங்கே தான். அதுவும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் பேன் இண்டியா போகலாம், ஏன் போகக்கூடாது? இப்போது பேன் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா கார்வாலேன்ட்டு ஒரு சைட் இருக்குது, அது ஹிந்தி பேர் தான். ஆனால் தமிழ்நாட்டில் வரலையா? Gaadi.com இருக்குது, வரலையா? என்ன ரீசன்னா தேவைன்னு வந்துருச்சுன்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் வண்டி மண்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேர் எப்படி இது இந்த கோரிலேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டிங்கிறது இட்ஸ் அ ஜென்ரல் நேம், டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. ஆப்வியஸாக நீங்கள் இது தமிழ்லேயோ சரி, தெலுங்குலேயோ சரி, மலையாளத்துலேயோ சரி பார்த்தீங்கன்னா வண்டிங்கிறது காமன் நேம். வண்டி ஏறா போகலாம், வண்டி எடு பார்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்படுங்க. மண்டிங்கிறது மார்க்கெட்டு. ஸோ வண்டி மார்க்கெட் சிம்பிள். ஸோ வண்டி மண்டி அப்படிங்கிறது தமிழில் பார்த்தீங்கன்னா எதுகை மோனை. அப்போது ஒரு தடவை சொன்னாலே மைண்டில் நின்றுடும். அதனால தான் இந்த பேர் வந்து செலக்ட் பண்ணேன். என்னென்னா இப்போ யூஸ்வலாக ஒரு காமனாக ஒரு சைட் இருக்கணும் அப்படின்னா ஆடு பார்த்துட்டே இருக்கணும்னு ஒரு தடவை பார்த்தோன்னு மைண்டில் நின்னா டக்குன்னு நெக்ஸ்ட் டைம் வண்டி மண்டின்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வரணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேட்சியாக சிம்பிளாக மனசில் நிற்கிற மாதிரி ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் பேன் இண்டியா போகும்போது யூஸ்டு கார்ஸ் வேணும்னா வண்டி மண்டி மண்டிங்கிற மார்க்கெட் தெரியும். தேவை இருந்தால் கண்டிப்பாக ரீச் ஆகும். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.